ஹலோ வியூவர்ஸ். தேவை இல்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. நம் அன்பை பற்றி நினைத்து பார்க்கக்கூட நேரமில்லாதவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கிறோம். கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை, எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை. எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எனவே உன்னை சரியாக புரியாதவர்கள்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்துகொள். வாழ்க்கை வசந்தமாகும். அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். இதயம் தொண்டை அடைக்கும் துக்கத்தையும் தாங்கி அடுத்தவர் முன் உதடுகளை சிரிக்க வைக்கும். ஆனால் இந்த கண்கள் இருக்கிறதே, கலங்கி காட்டி கொடுத்துவிடும். பேச விரும்பாதவர்களிடம்தான் பேச துடிக்கும் நம் இதயம். பாவம் அதற்கு தெரியாது நாம் அவர்களுக்கு சுமை என்று. கண்ணீரை துடைக்கும் உறவுகளை விட அளவைத்து வேடிக்கை பார்க்கும் உறவுகள்தான் நம்மை சுற்றி அதிகம் இருப்பார்கள். உயிரை விட்டு போனால் வலி தெரியாது அந்த உடலுக்கு. ஆனால் உறவு விட்டு போகும் போது வரும் வலியை மறக்கவே தெரியாது அந்த மனதுக்கு. பிறரால் பாதிக்கப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்களே இங்கு அதிகம். போலியான அன்புக்குத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பது தெரியாமலேயே நாட்களை கடத்தி கொண்டிருப்போம். அது போலியாகும் போதுதான் மனதுக்கும் புரிய வரும். உங்களின் வலிகளை உங்களை படைத்தவனை தவிர வேறு யாராலும் உணர முடியாது. எனவே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்காதீர்கள். உங்களை படைத்தவனிடம் கொட்டி தீருங்கள். மன அமைதியும் தீர்வும் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம். ஆனால் ஒரு முறை கூட திரும்பி வரப்போவதில்லை. நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் நம்புபவர்களுக்கு துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பு. நம்பியவனுக்கு கூட துரோகம் செய். நம்பியது அவன் தவறு. ஆனால் நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்த பின் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை. முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகமெனும் கத்தியால். நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும். ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் வாழ்க்கையை உணர்த்திவிட. போலியான வாக்குறுதிகள் நம்பிக்கை துரோகத்தின் மறு வடிவம். மனம் மரணித்து போக நோயும் மரணமும் தேவையில்லை. ஏமாற்றமும் சில நம்பிக்கை துரோகமும் போதும். குற்றத்தை மன்னித்து விடலாம். ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது. துரோகம் கத்தியை போன்றது. மற்றவரை குற்றும் போது சுகமாகத்தான் இருக்கும்.
தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக இருக்கும். நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது சிலருக்கு இருக்கிறது. பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது. தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது. துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது. கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் ஒருபோதும் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசி, பல உண்மைகள் புரியும். புன்னகையால் உடைத்தெறியுங்கள், கூனி குறுகட்டும் துரோகங்களும் துரோகிகளும். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில்தான் குத்துவான். வேண்டுமானால் எதிரியாய் கூட மாறிவிடுங்கள், ஆனால் துரோகியாய் ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு, நடிப்பு நிறைந்த உலகம் இது. எப்போதும் உன் ஒரு கண் விழித்தே இருக்கட்டும். உங்களுக்கு கை தட்டுபவன் கூட காலை வாரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாய் இரு. உன்னை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்து விடு. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் நல்ல மனசு இருக்காது. ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பளிச்சென்று தெரிகிறது, ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியையும் காட்டிவிட்டுத்தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு. நம்ம என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான். முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். சில ஏமாற்றங்களை கடந்த பின்தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்லை. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும். நீ முயற்சித்தால் மட்டுமே. நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வலியாக இருக்கக்கூடாது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இறுகப் பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையாய் இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம். இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன். நன்றி நண்பர்களே.